அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பெயர்ச்சி. வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கிர பகவான் நீசமாகும் பெயர்ச்சி. இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்க போற? ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல கன்னி ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறாருங்க. நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கிர பகவான் நீசமாகிறாருன்னு. அங்க நீசமான வேலை நடக்காது. பரிவர்த்தனை யோகமான வேலை 100க்கு 200% வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு. நீச பங்க ராஜ யோகத்துல சுக்கிரன், புதனுடைய வீட்டுல சுக்கிர பகவான் வீட்டுல புதன் பகவான். பரிவர்த்தனை யோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஆண்களுக்கு மனைவி, ஆசை, இசை, கலை எல்லாமே சுக்கிர பகவான் தான். உங்க ஆசை நடக்குமா நடக்காதா? இந்த வீடியோவை பாருங்க, ஃபுல்லா தெளிவா புரியும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசி மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. இவங்கள மாதிரி யாரும் கற்பனையா யாரும் இருக்க முடியாது. பயங்கரமான கற்பனவாதியான குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபராசிட்டு நிறைய இருக்கும். தெரியுங்களா? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் தான். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்கிறாங்க. சும்மா கேட்டு பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. ஒரே நிலையா பேசக்கூடிய குணம், தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ரிஷபராசியுடைய குணமே இப்படிதான். ஒரு விஷயத்த திங்க் பண்ணா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற எண்ணங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இது மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு ரிஷபராசியில யாரெல்லாம் பிறந்தீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். அவர் போய் நீசமாகிறார், 5ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்ப 5ஆம் இடத்துல மறைகிறாருன்னா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. பாத்துக்குங்க. எல்லாருமே ரிஷபராசியை ரொம்ப பலவீனம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எப்படி உங்களுக்கு பலவீனமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பலவீனம் கிடையவே கிடையாது. நான் சொல்லிடுறேன், ரிஷபராசிக்காரர் எல்லாமே பயப்படாம இருங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு இது நீசப்பங்க ராஜ யோகத்தை கொடுக்கும். பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை விட்டுறாதீங்க. எல்லாருமே கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் போய் மறைகிறாரு அப்படி இப்படிம்பாங்க. உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காது ராஜா. ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தருடைய ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணும், கெட்டதை பண்ணாது. எப்படி 1, 5, 9 இருக்கணும். அதான் திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும். உங்களுக்கு பாருங்க, இது பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்குது. அதாவது இவர் வீட்டுல வரும், அவர் வீட்டுல இவர். அதாவது துளாராசில புதன் பகவான், கன்னி ராசியில சுக்கிர பகவான். கன்னிக்கு அதிபதி புதன், துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன். இது ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் உங்களுக்கு கெட்டது நடக்காதுங்கிற விஷயத்த நம்ம மறைமுகமா சொல்றோம். இது நடக்காது, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா 24ஆம் தேதி வரை புதன் பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறார். அப்ப எல்லாமே உங்களுக்கு ஜெயம்தான். இது நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரை தான் இந்த பெயர்ச்சி, இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவர் ஆட்சி பலத்துக்கு வந்துருவார். எப்படி சொந்த வீட்டுக்கு வந்துருவாருங்க. அப்ப இது என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும்? ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் தான் ஆசையை காட்டக்கூடிய. நல்லா பாருங்க, நீங்க எது சம்பந்தமா போகணும், எது சம்பந்தமா வேலை பார்க்கணும், எது சம்பந்தமா தொழில் பண்ணணும்னா அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். அப்ப ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிர பகவான் வந்தா ஜாதகத்தை எடுத்து நோட்டுக்கிறது வேகமா போய் பார்ப்பாங்கன்னா, அது வந்தவனே டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. லேட்டா கொடுக்க மாட்டாரு. குரு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு. இவர் அப்படி கிடையாது, வந்த உடனே யோகத்தை கொடுப்பாரு. அதனாலதான் இந்த கிரகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவருக்கு இனிப்புக்கு காரக இவர் தான். நம்முடைய ட்ரெஸ் நல்லா நீட்டா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறோம் பாத்தியா, அந்த துணிக்கெல்லாம் அதிபதி இவர் தான். அதனாலதான் ரெடிமேட் கடை வைக்கணுமா, இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணுமா, இல்ல அழகு சாதன பொருள் சார்ந்த விஷயம் வைக்கணுமா, ஏதாச்சும் ஒரு அழகான ஒரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். என் கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாடணும்னா சுக்கிர பகவான் வேணுங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல இருக்கீங்களா, அவங்க எல்லாம் சுக்கிர பகவான் கலை நல்லா இருக்கும். அதாவது கலைகள் துறை எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அதனாலதான் இவர் ஒரு முக்கியமான கிரகம். ஒவ்வொரு மனிதனுக்குமே சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னப்பா சுக்கிர பகவான் கூரையை பிச்சுட்டு கொட்டாருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். அப்ப 24 நாட்கள் நவம்பர் மாசம் 2ஆம் தேதி வரை இருக்குது கன்னில.
அப்ப இது என்ன யோகத்தை கொடுக்கும்? ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி சுக்கிரன் யாரோட சேர்ந்தா இருந்தோமா, கேதுவோட இணைஞ்சிருந்தா, எங்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் சேர்ந்திருந்தார். கண்டிப்பா பாருங்க, இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய விதி ஜாதகத்துல சுக்கிர பகவான் போய் கெட்டு போய் இருந்திருந்தால், நான் ஓப்பனா சொல்றேன், சூரிய பகவான் வீட்டுல போய் இருக்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கும்போது 5ஆம் இடத்தை வரையம் பண்ணார், மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துட்டார். ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருந்துச்சா? இதை கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்கு முன்னாடி, அங்கிட்டு ஒரு மாசம். அப்ப செப்டம்பர் மாசம் ஃபுல்லா உங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? ஒரு குழப்பத்துல இருந்தீங்களா? நிறைய செலவுகளை பாத்தீங்களா? நிறைய தடைகளை பாத்தீங்களா? வம்ப பாத்தீங்களா? வழக்க பாத்தீங்களா? அரசாங்க சம்பந்தம் ஒரு பிரச்சனை பாத்தீங்களா? அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை பாத்தீங்களா? தந்தையுடைய உடம்புல ஒரு பிரச்சனை பாத்தீங்களா? தொழில்ல ஒரு நஷ்டத்தை கொடுத்தாரா? எப்படி தொழில் உத்தியோகம் சரியா இருந்துச்சா? ஒரு அலைச்சல் அதிகமா இருந்துச்சா? உடம்புல உஷ்ணம், நெருப்பு சார்ந்த விஷயம், உஷ்ணமான பிரச்சனை இருந்துச்சா? உடல் உபாத மருத்துவ செலவு பண்ணீங்களா? குழந்தைகளுக்கு நிறைய செலவு வந்துச்சா? பூர்வீக சொத்துல செலவு வந்துச்சா? வேலை நிரந்தரமா நல்லா பார்த்த வேலை உங்களை விட்டு கைவிட்டு போணுச்சா? இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு தேவர் தான், அதனாலதான் வேலை போச்சுங்கிறோம். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல உங்க வீட்டுல வந்திருக்கும் பாருங்க. இல்ல வண்டி வாகன செலவு நிறைய வந்துச்சாங்க கேட்டு பாருங்க. ரீசெண்டா இப்ப வண்டியை பிரிச்சிங்களா? வாகனத்தை பிரிச்சிங்களா? நான் சொல்றது செப்டம்பர் மாசம் தான் சொல்றேன். வண்டி வாகன செலவு, விரைய செலவு, குடும்பத்துல நிறைய அதிக செலவு, படிப்புகள் ஒரு வந்தமான தன்மை, திருமண வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பங்கள், தடை தாமதங்கள், இதெல்லாம் இந்த சுக்கிரபவன் சரியில்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்கும். இது உங்க எடுத்து பாருங்க. ரீசெண்டா இந்த காலகட்டம் நான் சொல்றது செப்டம்பர் மாசத்துல இருந்து எடுத்து பாத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமா எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொல்லுவீங்க. ஒரு குழப்பம் இருந்துச்சு, சரியான ஒரு அனுகூலம் இல்ல, தொழில் உத்தியோகம் சரியா அமையல, நிறைய தடையை சார்ந்து செப்டம்பர் மாசம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுது. ஏன்னா இது நம்ம மந்த்லி பலன் கொடுக்கும் நம்ம அம்மன் அருள் டிவில. அப்ப பார்க்கும்போது இதை நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறாது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? ரிஷபராசி தாங்க அதிக ஜாதகம். ரிஷபத்தை பொறுத்தவரை அம்மன் அருள்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள்ல நிறைய பண்ணது ரிஷபம் தான். இனிமே ஏன் உங்க லைஃப்ல எல்லாமே மாறுதுன்னா, அவர் நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பான ஒரு ஸ்தானத்துல இருந்து அவர் 11ஆம் இடத்த சனி பகவானை பார்க்கறதுனால, யாரு ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா போதுங்க, நீங்க பெரிய ஒரு லெவலுக்கு வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதி, உங்க பாக்கியாதிபதி அவர் தான். அதனால அவரை பாக்குறாரு சுக்கிர பகவான். அதனாலதான் நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்ப வேலை கிடைக்காதவங்க நல்ல வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை, நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போகக்கூடிய வேலை கிடைக்கும். ஏன் உயர்ந்த பொசிஷன் போவீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க. சூரிய பகவான் உங்களுக்கு மேக்சிமம் அங்க இருப்பார், சுக்கிரோட சேர்ந்திருப்பார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் சூரிய பகவான் உங்க ராசி விட்டு வருவார். ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும்னா, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் உங்க வாரிசு வேலை கிடைக்கலாம். அப்பாவுடைய வேலையோ இல்ல அம்மாவுடைய வேலையோ உங்களுக்கு இப்ப வரலாம். இல்லைன்னா யாராச்சும் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம். இல்ல அரசியல் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கலாம். இல்ல அரசு மூலமா நிறைய உதவிகளை நீங்க பார்க்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, பேங்க்ல போய் நான் லோனு கேட்டிருக்கேன், கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துல லோன் வருமா, இப்ப வராதா? கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு, கவர்மெண்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும், நல்ல ஒரு தீர்ப்பு எனக்கு வருமா, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த டேட்டுக்குள்ள வருமா, நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல தீர்ப்பாக, நல்ல ஒரு அனுகூலமான தீர்ப்பாக இருக்கும் பாருங்க. இதை நீங்க எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றது நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள. சுக்கிர பகவான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரி பண்ணுவார். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும், கடன் உதவி உடனே கிடைக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா, வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷனா வேலை, சூப்பரான வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. நான் ஒரு பல வருஷமா நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, என்ன காரணம் கேட்டு வெயிட் பண்றீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். ஏன்னா கண்ணில சுக்கிரன் தான், அது காலபுருஷனுக்கு 6ஆவது வீடு. சுக்கிரன் அங்க போய் இருந்தாவே உங்களுடைய என்ன எல்லாம் வேலையை பத்தி அங்க மைண்ட் சிந்தனை ஓடும். எப்படி வேலை 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 உத்தியோகம் வருமானம் இப்படிதான் சிந்தனை ஓடும். இப்ப வேலை உத்தியோகம் சூப்பரா கொடுப்பார். வெளிநாட்டுல உள்ளவங்க இங்க வேலை பார்க்கணும், நல்ல ஒரு மாற்றம் வரும். திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. காதல் திருமணம், 2ஆவது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்தி குடும்பத்துல உண்டு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. 27ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை சால்வ் ஆயிரும். செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்துருவார். அது வரை இப்ப கொஞ்சம் திருமணத்துல நிறைய பிரச்சனை, ஒரு தடைகள், தாமதம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், படிப்புகளில தடை எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க இருக்காது. அரசியல், அரசாங்கம் எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதியை சுக்கிர பகவான் பாக்குறதுனாலதான் நான் தொழிலை பண்ண சொல்றேன். நான் காரணம் இல்லாம நான் பண்ண சொல்ல மாட்டேன். தொழில் ஸ்தான அதிபதியை சனி பகவான இந்த சுக்கிர பகவான் பாக்குறாரு. அப்ப தொழில்ல நல்ல ஒரு அனுகூலத்தை அவர் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். தொழில் ரீதியாக மாமனார் சொத்து, மாமியாருடைய சொத்துக்கள், கமிஷன் வியாபாரம், அடுத்து இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஎஃப்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இரும்பு சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மெயினா இப்ப லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுத்தாலும் சரி அவங்க அடிக்கும் பாருங்க. நீங்க எழுதியே வச்சுக்கோங்க.
ரிஷபராசி அனைவருமே லாட்ரி யோகம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு அடிக்க போகுது, பெருங்கொண்ட பணம் கிடைக்க போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க. எப்படி கார்த்திகையில பிறந்தவங்க எப்பவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடோ இடமோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ ஏதோ ஒரு நீங்க பெருசா எதிர்பார்க்குறீங்க, அது உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் பிரச்சனை தீரப்போகுது. கொஞ்சம் பாத்துக்கங்க. இந்த அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி தான் சுக்கிரன் பயிற்சியார. நீங்க அக்டோபர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதுலையுமே ஜாமீன் போடுறதோ, நண்பர்களோ, கூட்டாளியோ, பழக்க வழக்கமோ, இல்ல திருமண கணவன் மனைவிகளோ கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. மற்றபடி எந்த ஒரு தடையும் வராது. நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகம் இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும், ஒரு உயர்ந்த பொறுப்பு போகக்கூடிய தகுதி வரும். எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்குது. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம், வண்டி வாகனம் வீடு பூமி அமையக்கூடிய அமைப்பு, சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது. அதான் சொல்ல ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க நீ ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகும் போது நீங்க என்ன, உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்கும், நிறைய கலைகள் இருக்கும். நீங்க எப்போதுமே குடும்பம் 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 தான் வாழனை தான் உங்களுடைய பிறவியுடைய பலன். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நேர்மையான குணமும், டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது. மிருகசீரத்துல பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்க போறீங்கன்னா உங்களுடைய கடன் பகை, வேலை உத்தியோகம் சரியில்லை, உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை, ஒரு கஷ்டத்தை நிறைய பாத்துறீங்க. மிருகசீரத்தை நான் சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு நொந்து போய் நிறைய ஒரு மன வருத்தத்தை, ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டீங்க. உங்களால கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல. என்னடா என் லைஃப்ல இப்படி பிரச்சனை, அது எனக்கு ஒரு 2-3 மாசமா சரியில்லையே, உடல் உபாதா இருக்கே, நிறைய தடைகளை சந்திக்கிறேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிட்டு இனிமே குழப்பங்கள் இருக்காது. கடன் தீரும், பகை தீரும், எதிரி தீரும், அம்போலக்கு தீரும், வேலை நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வருது.